ஓம் சரவணபவ. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தந்தோ ஷண்முக பிரசோதயாத். சிக்கல்களை தீர்க்கும் சிக்கல் சிங்காரவேலரை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல் என்னும் ஊரில் எட்டுக்குடி முருகன் ஆலயமும் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயமும் அமைந்துள்ளது. இங்குள்ள மூலவர் வெண்ணை பிரான் நவநீதேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான். இங்கு உற்சவராக சிங்காரவேலர் வீற்றிருக்கின்றார். இக்கோவில் நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் கிழக்கே 18 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சிவன் மற்றும் விஷ்ணு தெய்வங்கள் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய கோயில்களில் இதுவும் ஒன்று. இங்கிருக்கும் சிவனுக்கு சிக்கல் நவநீதேஸ்வரர் என்று திருநாமம். இங்கு நின்ற கோலத்தில் அருளும் அம்மனின் திருநாமம் வேல்நெடுங்கண்ணி. இந்த திருத்தலத்தின் தலவிருட்சம் மல்லிகை. சிங்காரவேலர் உற்சவமூர்த்தி வடிவில் தனது துணைவியாரான வள்ளி தெய்வானையுடன் இங்கே அருள்பாலிக்கின்றார். இந்த இடம் ஒரு காலத்தில் மல்லிகை காடாக இருந்தது. அந்த நறுமணத்தின் காரணமாக காமதேனு என்னும் தேவலோகத்து பசு இங்கே வசிக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சமயம் காமதேனு இறைச்சி உண்டபோது சிவபெருமானால் சபிக்கப்பட்டது. பிற்பாடு சாப நிவர்த்திக்காக சிவபெருமான் கூற்றுப்படி இங்கேயுள்ள புனித குளத்தில் நீராடி தனது சாபத்தை போக்கிக் கொண்டது. பாவத்திலிருந்து விடுபட்ட பசு இந்த குளத்தில் தனது பாலை சொரிந்ததால் இந்த குளம் பால்குளம் என்றே அழைக்கப்பட்டது. வசிஷ்ட மகரிஷி இந்த பால்குளத்தில் இருந்து வெண்ணெய் எடுத்து அதனால் ஒரு லிங்கம் செய்து பூஜை செய்தார். பூஜை முடிந்ததும் அந்த லிங்கத்தை நகர்த்த முயன்றார். ஆனால் அந்த லிங்கம் அந்த இடத்திலேயே ஒட்டி கொண்டது, நகரவே இல்லை. இதன் விளைவாக வசிஷ்ட மகரிஷி இந்த இடத்தை சிக்கலாக கருதினார். அதனாலேயே இந்த தலத்திற்கு சிக்கல் என்று பெயர் வந்ததாம். ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விழா இந்த தலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் சிங்காரவேலர் சிக்கலில் அம்பாளிடம் வேல் பெற்று, மறுநாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வேல் பெற்று கொள்ளும் அந்த புனித நாளென்று சிங்காரவேலருக்கு முகம் முழுவதும் வியர்க்குமாம். அந்த அதிசயம் இன்றளவும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறது. அசுரன் சூரபத்மனை சம்காரம் செய்வதற்காக முருகப்பெருமான் தனது அன்னை பார்வதி தேவியிடமிருந்து வேலாயுதத்தை பெறுவது ஒரு மிக முக்கியமான திருவிழாவாக இங்கே நடைபெறுகிறது. உலகெங்கும் இருந்தும் பக்தர்கள் அன்னையிடமிருந்து வேலை வாங்கியதும் சிங்காரவேலரின் முகத்தில் அரும்பும் வியர்வை துளிகளோடு முருகனை தரிசிப்பதற்காகவே அந்த தினத்தன்று அங்கே வருகின்றார்கள். ஐப்பசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு 10 நாள் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. தேரோட்டம் முடிந்த 5ஆம் நாள் முருகப்பெருமான் அம்மனிடம் பெற்ற வேலாயுதத்துடன் தனது சந்நிதிக்கு திரும்புகிறார். சில மணி நேரங்களுக்கு பிறகு முருகப்பெருமானின் சிலை மீது வியர்வை துளிகள் காணப்படுகின்றன. சிக்கலில் வேல் பெற்று திருச்செந்தூரில் சூரசம்காரம் என்பது பழமொழி. இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் தனது அன்னை ஞானாம்பிகையிடம் வேல் பெறுவது கண்கொள்ளா காட்சி. முருகப்பெருமான் முன்பக்க உருவத்தின் மீது சூரிய கதிர்கள் விழுவதால் தங்கமயமாக பிரகாசமாக தோன்றும். வேல் பெற்று கொண்டவுடன் முருகப்பெருமானின் திருவுருவத்தில் வியர்வை பனி போல் தோன்றுகிறது. அதை காணும் பக்தர்கள் இம்மையின் பெரும் பயனை பெறுவார்கள். சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் வாழ்வில் சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோச்சங்கச்சோழன் கட்டிய மாட கோயில்களுள் இதுவும் ஒன்று. கோயிலின் ராஜகோபுரம் சுமார் 80 அடி உயரத்தில் 7 நிலைகளை கொண்டுள்ளது. ஆலயத்தின் மையத்தில் உயரமான 12 படிகள் கொண்ட ஒரு கட்டுமலை மேல் மூலவர் நவநீதநாதர் லிங்க வடிவில் அருள் புரியும் சந்நிதியும், சிக்கல் சிங்காரவேலர் என்று பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான் சந்நிதியும் உள்ளன. சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடியருளிய பதிகம் 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாமும் நம் வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்த்தருள வேண்டி சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோமாக. ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.